பாதுகாப்புக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று மாலை கூடுகிறது. பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நிலைக்குழு கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவு ரத்து. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் மத பயங்கரவாதம் நுழைய முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் மத பயங்கரவாதம் எங்கு உள்ளது என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு கேள்வி. காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவோடு சொல்கிறேன். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேச கூடுதல் நேரம் ஒதுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தல். வானதி சீனிவாசன் மீது அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன திடீர் பாசம் என சபாநாயகர் அப்பாவு கேள்வி. பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி, துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியை சாட்சி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்ததுதான் அதிமுக ஆட்சி. காவலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது தொடர்பான பரிந்துரைகள் பரிசீலனையில் உள்ளது. வார விடுமுறை வழங்குவது நடைமுறையில் இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். நீட் தேர்வுக்காக சட்டம் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் என செல்வ பெருந்தகை விளக்கம். நிரூபித்தால் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என செல்வ பெருந்தகை சவால். தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது குறித்து விரைவில் பரிசீலனை செய்யப்படும். பேரவையில் எம்எல்ஏ வேல்முருகன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சி வி கணேசன் பதில். கொடநாடு கொலை வழக்கில் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி சம்மன். மே 6ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி உத்தரவு. சிவகங்கை அருகே திமுக பிரமுகர் கொலை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியல். தேசிய நெடுஞ்சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். ஓடிடி சமூக ஊடகங்களில் ஆபாச காட்சிகள் ஒளிபரப்பப்படுவதை தடுக்க தேவையான சட்டம் இயற்ற வேண்டும். மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இல்லம் அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். தொலைபேசி மூலம் வந்த மிரட்டல் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. பழைய ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும். மகப்பேறு காலவெடுப்பு 9 மாதத்திலிருந்து ஓராண்டாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரை வேந்தர் பொறுப்பு வகிப்பார். சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் கோவிச்செழியன். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8,940 ரூபாய்க்கும் சவரன் 71,520 ரூபாய்க்கும் விற்பனை. கத்திரிவையில் என்னும் அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி தொடங்கி 25 நாட்கள் நீடிக்கும் என அறிவிப்பு. மே 1ஆம் தேதி முதலே வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் அறிக்கை. வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த 11.55 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. வேலூர் நீதிமன்றத்தில் எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை ஜூன் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு.
திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. கோடை காலத்தில் வெளியேறி வரும் பல லட்சம் லிட்டர் குடிநீர். கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி. சென்னை புறநகரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 33 பேர் கைது. ஆவடியில் 27 பேரும் தாம்பரத்தில் 6 பேர் என மொத்தம் 33 நபர்களை கைது செய்து போலீஸ் விசாரணை. வரிகளை உயர்த்த பிறகும் தங்கள் பகுதிகளில் அடிப்படை பணிகளும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்ட அரங்கிற்கு வெளியே அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். முடிவு தெரியணும். எழுதுற மாதிரி கன்னியாகுமரி அருகே கோவில் விழாவிற்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் கம்பியால் குத்தி கொலை. தப்பி ஓடிய கொலையாளிகளை கூடன்குளத்தில் வைத்து கைது செய்த போலீசார். மேலூர் அருகே அரியூர்பட்டியில் பாரம்பரியமிக்க சமத்துவ மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நாட்டு வகை மீன்களை பிடித்து உற்சாகம். செய்தி சேனல்கள் உட்பட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை. இந்திய ராணுவம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதால் மத்திய அரசு நடவடிக்கை.